நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சிங்க உள்ளதான் இருக்கா? ஏதாச்சும் வேலையா இருக்கா? ஒரு வேலையும் இல்ல, வெட்டியா தான் இருக்கா. ஆனா உங்க மேல செம்ம கோவத்துல இருக்கா. அப்ப பாய் சொல்ல வரமாட்டாளா? ஆமா, ஆனா நீங்க போயிட்டு வரேன்னு சொல்ல வருவீங்கன்னு ஒரு சின்ன நம்பிக்கையில தான் இருக்கா. ஏன் அத்தா, அவளை பத்தி தெரியாதா உங்களுக்கு? அக்கா. ஹலோ, எங்கடி இருக்கீங்க? வாசல்ல தான் இருக்கேன். வெளியே என்னடி பண்றீங்க? அத்தானை வழி அனுப்ப வந்திருக்கோம். கிளம்பிட்டானா? ஆமா, இப்பதான் கிளம்பினாரு. போய். அட நிஜமா கிளம்பிட்டாருக்கா? அதெல்லாம் போமாட்டான். எப்படி சொல்ற? போமாட்டானா போமாட்டான். அவன் கிட்ட போய் நான் கோவமா இருக்கேன், மாடி ரூம்ல தான் இருக்கேன், நீங்க போய் பாருங்க, சமாதானப்படுத்துங்க, அப்படி இப்படின்லாம் சொல்லக்கூடாது. புரியுதா? நல்லா புரியுதுக்கா. நான் சீரியஸா சொல்றேன், சொல்லக்கூடாதுடி. மாடி ரூம்ல தனியா இருக்கிற, சமாதானப்படுத்தா நான் வரக்கூடாது அப்படிதானே? ஹலோ, யாரு? உன் தாத்தாடி. என்னெல்லாம் நீ வந்து பார்க்க கூடாது. அவசரப்படாதமா, மாமா இஸ் ஆன் த வே. என்ன வேணும்? பை வேணும். பையா? பையனா மஞ்ச பை இல்ல, பாய் பாய் அது வேணும். ஏன் நான் பாய் சொல்லலன்னா நீங்க ஊருக்கு போக மாட்டீங்களோ? போக மாட்டேன். பாய்லாம் சொல்ல முடியாது. ஏண்டி, ஊருக்கு போறேன் சிரிச்சுட்டே கையாட்ட நான் குறைஞ்சா போயிடுவேன். சார், நீங்க வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. 100 பவுனுக்கு அழகா டீல முடிச்சிட்டீங்க. சந்தோஷமா போக வேண்டியதானே? மீனாட்சி வேணாம். நாங்கெல்லாம் உங்க ரேஞ்சு கிடையாது சார். நகை வீடெல்லாம் கொடுக்கலனா எங்களை நீங்க கல்யாணம் படிக்க மாட்டீங்களே. ஏய், இன்னொரு வாட்டி நகைன்னு பேசின பல்ல பேத்தெடுத்து. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கோபம் வேற வருதா? ஏய் லூசாடி, நீ மனுஷனை மதிக்க மாட்டியா? தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்படுறது, தோன்றப்பெல்லாம் உரசி பாக்குறது. என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நீ என்ன பெரிய இவளா? ஆம்பளைங்கனாவே ஏதோ லூசு பசங்க, ஃப்ராடு பசங்க, ஏமாத்துறவனுங்க. பொம்பளைங்கனாலே ரொம்ப நல்லவங்க, அமைதியானவங்க, அடக்கமானவங்க, அப்படிதானே? நானும் எவ்வளவோ கெஞ்சுறேன், இந்த நகை மாற்ற விட்டு அப்புறமா பேசுறேன், கொஞ்சம் பொறுமையா இருன்னு. ஏதாச்சும் கேக்குறியா நீ? எங்க அம்மா தான் அந்த காலத்தாளு, அடம் பிடிக்குது, சொன்ன பேச்ச கேட்க மாட்டேது, வீம்புக்குனே பிரச்சனை பண்ணுது. நீ படிச்சவதாண்டி, கொஞ்சம் பொறுமையா போலாம்ல. அவங்களுக்கு மேல பிரச்சனை பண்ற, எதுக்கு எடுத்தாலும் தையா தையான்னு குதிக்கிற. நான் கோவப்படுறது உனக்கு கேலியே தெரியுதா? கோவப்படு, வேணான்னு சொல்லல. அதுக்காக என்ன சந்தேகப்படுவியா? உன் ஃப்ரெண்ட்ன்ற ஒரே காரணத்துக்காக முன்ன பின்ன தெரியாத ஒருத்திக்கு 10 பவுன் அப்படியே தூக்கி கொடுத்த வேண்டி நானு. அப்படிப்பட்ட உன்னை கஷ்டப்படுத்தோனா யோசிச்சாடி நீ? அப்படின்னா உங்க அம்மா 100 பவுன் வேணும்னு கேட்டது, எங்க அப்பா போட போறது, இதெல்லாம் பொய்யுங்கிறியா? இதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் தப்பு பண்ணல. என்ன உளர்ற? போய் உங்க அப்பாவை கேட்டுப்பார். எங்க அப்பா கிட்டயா? ஆமா, உங்க அப்பா கிட்டதான். அவர் சொல்லுவார் உண்மை என்ன, இந்த சரவணன் எப்படிப்பட்டவன்னு. அப்போ அது நம்புவல. ஒரு விஷயத்தை நிதானமா யோசிக்காம வார்த்தையால குத்தி கிழிக்காத. எனக்கும் மனசுல ஒண்ணு இருக்குடி, எனக்கு வலிக்கும். அது மட்டும் இல்ல மீனாட்சி, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. என் நேர்மையை சந்தேகப்பட்ட எனக்கும் கோபம் வரும்.
இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருந்தது. அவ்வளவு நல்லா வருது. ஆமா. என்னம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க பேசிட்டு ஆமா. இருக்க வந்துடுறேன். சரிங்க அண்ணாச்சி. சார் நாங்க வரோம் சார். சரி சரி வாங்க. என்னம்மா சரவணன் உங்ககிட்ட என்ன சொன்னா? இந்த நிச்சயார்த்த படம் ரொம்ப நல்லா இருக்குல்லம்மா. பேச்ச மாத்தாதீங்க. சரவணன் உங்ககிட்ட என்ன சொன்னான்னு சொல்லுங்க. போயிட்டு வரேன்னு சொன்னாரு. அத கேக்கல. நகை விஷயமா என்ன சொன்னா? அதுக்கு முன்னாடி நீ மாப்பிள்ளை கிட்ட என்ன பேசின அத சொல்லு. ஒண்ணும் இல்லையே. மாப்பிள்ளைய திட்டினியா? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுமை இல்லம்மா. பண்றதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க, நாம பொறுமையா இருக்கணுமா? நான் அதை சொல்லலம்மா. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம அவசர அவசரமா முடிவு எடுக்கிறது. என்ன நடந்துச்சுன்னா ஊருக்கே தெரியுமே. அதை விடுமா. நீ மாப்பிள்ளை கிட்ட என்ன சொல்லி சண்டை போட்ட? சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்க அம்மா சொல்றதுக்குலாம் இப்படி தலையாட்டுறியே. நாளைக்கு என்ன விட்டுடுன்னு சொன்னா விட்டுடுவியான்னு கேட்டேன். ஐயோ என்னம்மா இது இப்படி எல்லாம் பேசிருக்க? இதை விட மோசமா பேசுன. பொண்டாட்டி கிட்ட 100 பவுன் எதிர்பார்க்கறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்ட. என்ன பொண்ணுமா நீ? வேற என்ன சொன்ன? இந்த 2 தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கு மேல கண்ணா பின்னான்னு என்னென்னமோ திட்டின. மாப்பிள்ளை ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. வருத்தப்பட்டா வருத்தப்படட்டும், எனக்கு என்ன வந்தது? நியாயம் எது அநியாயம் எதுன்னு பேச முடியாதவல்லா எதுக்கு ஆம்பளைன்னு சொல்லிக்கணும்? அவனுக்குலாம் எதுக்கு மீச? உண்மை என்னன்னு தெரிஞ்சா உனக்கே புரியும் சரவணன் எவ்வளவு நல்லவன். கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதும் மாப்பிள்ளை ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என்னை வந்து சந்திச்சாருமா. மாமா, மீனாட்சியை பார்க்க அப்பப்ப வந்து போறது உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே? மாப்பிள்ளை மெட்ராஸ்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்து போறீங்களே, உங்களுக்கு தான் சிரமம். இது பாருங்க மாப்பிள்ளை, நீங்க என் மருமகன் இல்ல மகன்னு எப்பவும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது உங்க வீடு மாப்பிள்ளை. நீங்க எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். மாப்பிள்ளை இந்த நிச்சயத்தை கொஞ்சம் கிராண்டா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பண்ணிடலாம் மாமா. இல்ல மாப்பிள்ளை, இந்த கல்யாணத்தை பேச ஆரம்பிச்சதுல இருந்து ஏகப்பட்ட தடங்கள் பிரச்சனை எல்லா திருஷ்டியும் போற மாதிரி ஊரை கூட்டி சிறப்பா இந்த நிச்சயத்தை நடத்தணும்னு நினைக்கிறேன். இல்ல மாமா, நிச்சயம் தேவையா? மாப்பிள்ள டைரக்டா கல்யாணமே பண்ணிடலாமே. உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க மாமா. இந்த நிச்சயதார்த்தம் பண்றதே உங்களுக்காகத்தான். புரியலைங்க. மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டா மீனாட்சி உங்க ஒய்ஃப் ஆயிடுவா. அப்புறம் மனைவி கிட்ட அன்பு செலுத்த தான் முடியும். இப்படி காதலிக்க முடியாது. நிச்சயம் முடிஞ்சு 3 மாசம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாமே. என்னடா மாமா இப்படி சொல்றாருன்னு நினைக்காதீங்க. நீங்களும் மீனாட்சியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதும் சண்டை போட்டாலும் சட்டு சட்டுன்னு சேரதையும் பார்க்குறப்போ எனக்கே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. மாப்பிள்ள அன்பால் நிறைஞ்சிருக்கிற உங்க உறவு எப்பவும் இப்படியே இருக்கணும். கண்டிப்பா மாமா. நீங்க சொல்றத பார்த்தா கல்யாணத்தை இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் போல இருக்கே. ஆஹா. கல்யாணத்துல ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மாமா. சொல்லுங்க மாப்பிள்ள. என்னுடைய கல்யாணத்துல சில விஷயங்கள்லாம் இப்படி இப்படி நடக்கணும்னு எனக்குள்ள ஒரு பெரிய ஆசையே இருக்கு. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க மாப்பிள்ள. என் தலையை அடகு வச்சாவது நடத்துறேன். எனக்கு பொண்டாட்டியா வரப்போறவ கட்டின புடவையோட என் வீட்டுக்கு வரணும். புரியலையே மாப்பிள்ள. கல்யாணம் ஆகி மீனாட்சி வரப்ப அவ போட்டிருக்கிற ஒவ்வொரு குண்டுமணி தங்கமும் நான் போட்டுதான் இருக்கணும்.